வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் கிடையாது, அவர் பொதுச் செயலாளர் அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பல முறை நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் அவர் பேசியதாகவும் அதற்கான அதிகாரங்களை அவர் செயல்படுத்தியதாகவும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறு என்றும் கடந்த ஆண்டிற்கான இறுதியாக பொதுக்குழுவை கூட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தான் உச்சவரம்பு பதவி என்றும் செயற்குழு கூட்டம் ஓபிஎஸ் அவர்களது தலைமையில் தான் நடைபெற வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு பேரிடியாக எடப்பாடி பழனிசாமி தலையில் அமைந்துள்ளது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு செயற்குழு கூட்டத்தை கூட்டி தங்களுடைய ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செல்லாது என்று கூறி வருவதால் ஒரு பக்கம் பிரச்சாரம், மறுபக்கம் உட்கட்சி விவகாரம் என்ற இரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அழுத்தம் அதிகமாகி இருப்பதால் எடப்பாடியால் தற்பொழுது முழுமையாக செயல்பட முடியாமல் திணறி வருகிறார். மற்ற அமைச்சர்கள் தங்களது ஒட்டுமொத்தமாக தன்னம்பிக்கையை கைவிரித்து விட்டார்கள். காரணம், அதிமுக வெற்றியடையுமா, தொண்டர்கள் நமது பக்கம் இருக்கிறார்களா அல்லது ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்களா என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பமும் அதிமுகவில் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களது தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழுப்பம் தெரிவித்து வருவதாகவும் விருப்பமே இல்லை என்று அதிமுகவின் சிறப்பு கூட்டங்களை ரத்து செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. கடைசியாக செயற்குழு கூட்டமும் தற்பொழுது செல்லாது என்று கூறி வருவதால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஆனால் தற்பொழுது கடைசி கூட்டத்தை செல்லாது என்று தெரிந்திருப்பதால் நீதிமன்றம் மூலமாக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அதிமுகவிற்கு கொடுக்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.